அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸில் எக்ஸசைஸ் 7.6ல் கொஸ்டின் நம்பர் 18 பார்க்குறோம். இன்டெகிரல் e பவர் x into 1 plus sin x divided by 1 plus cos x into dx. ஸோ இப்போ e பவர் xன்னு இருக்குது. இப்போ இந்த இன்டெகிரல் e பவர் x into f of x plus f dash of x into dx. ஸோ இந்த ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ண முடிஞ்சதுன்னா இதனுடைய சொல்யூஷன் வந்து e பவர் x into f of x plus cன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதை ரெண்டு ஃபங்க்ஷனாக பிரிக்க முடியுதான்னு பார்க்கணும். அப்போது டினாமினேட்டில் நமக்கு ஒரே ஒரு ஃபங்க்ஷனாக கன்வெர்ட் பண்ண முடியுமான்னு செக் பண்ணணும். இப்போ இ பவர் எக்ஸ் இன்ட்டு 1 + sin x டிவைட் பை 1 + cos x 2 cos square x by 2. ஸோ இப்போ இ பவர் எக்ஸ் இன்ட்டு ஸோ பிரித்தோம்னா 1 டிவைட் பை 2 cos square x by 2 ப்ளஸ் sin x 2 sin x by 2 into cos x by 2 எழுதலாமா? divided by 2 cos square x by 2. இங்கே நம்ம என்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா cos 2 theta ஃபார்முலா தான் அந்த மாதிரி இருக்குது. cos 2 theta வந்து 2 cos square theta minus 1ன்னு வரும். இந்த மைனஸ் 1 இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 1 ஆகும். தீட்டா இருக்கிற இடத்துல x by 2ன்னு அப்ளை பண்ணோம்னா 2 கேன்சல் ஆகிட்டு 1 + cos x is equal to இங்கேயும் தீட்டா இருக்கிற இடத்துல x by 2 அப்ளை பண்ணுவோம் 2 cos square x by 2. சரிங்களா? அதே போல தான் sin 2 theta equal to 2 sin theta cos theta. இதில் sin 2 thetaக்கு பதில் xன்னு அப்ளை பண்ணால் தீட்டாவோட வேல்யூ x by 2. கரெக்டா? 2 theta equal to xனா theta equal to x by 2. ஸோ இதை அப்ளை பண்ணி தான் இந்த ஃபார்முலாவை எழுதியிருக்கோம். இப்போ இன்டெக்ரல் e பவர் x இன்ட்டு 1 by cos square x secant square x by 2ன்னு எழுதலாம் divided by 2 ப்ளஸ் இங்கே 2 கேன்சல் ஆகிடும், காசும் கேன்சல் ஆகிடும், tan x by 2ன்னு கிடைக்கும். இங்கேயும் dx. இப்போ இங்கே e பவர் x இன்ட்டு ஃபஸ்ட் இந்த tan x by 2 எழுதிக்கிறேன் ப்ளஸ் secant square x by 2 divided by 2 into dx. இப்போ செக் பண்ணி பாருங்க. tan x நம்ம f of xன்னு எடுக்கலாமா? tan x by 2 f of xன்னு எடுத்தோம்னா f dash of x secant square x by 2 வருதான்னு செக் பண்ணலாம். tan டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா secant square x by 2 அகைன் x by 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1 by 2. ஸோ இதை secant square x by 2 whole divided by 2ன்னு எழுதிக்கலாமா? அப்போ இது f of x, இது f dash of x. அப்போ இதை இன்டெகிரேட் பண்ணோம்னா e பவர் x இன்ட்டு tan x by 2 அப்படின்னு கிடைக்கும். e பவர் x நம்ம மேலே இந்த இடத்துலையும் எழுதிக்கலாம் e பவர் x ப்ளஸ் c. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 19th கொஸ்டின் e பவர் x இன்ட்டு 1 by x minus 1 by x ஸ்கொயர் இன்ட்டு dx. அதே தான் இங்கே f of xோட வேல்யூ 1 by x. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 1 by x ஸ்கொயர் பார்த்தோன்னே தெரியுது. ஸோ அப்போ இதனுடைய ஆன்சர் e பவர் x இன்ட்டு 1 by x இல்லைன்னா e பவர் x டிவைட் பை எக்ஸ்னு எழுதலாம். அடுத்து 20th ஒன். ஸோ இதுவும் அதே போல தான். இப்போ இதை ரெண்டு ஃபங்க்ஷனாக கன்வெர்ட் பண்ண முடியுதான்னு செக் பண்ணிக்கலாம். e பவர் x இன்ட்டு x minus 3 divided by x minus 1 whole cube. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே x minus 1 இருக்குல்ல டினாமினேட்டில், அதுக்கேற்ற மாதிரி இங்கேயும் x minus 1 கன்வெர்ட் பண்ண முடியுதான்னு செக் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு -1 ஆட் பண்ணி +1 ஆட் பண்ணிக்கிட்டா வேல்யூ மாறப்போதில்ல. ஏற்கனவே இருக்கிற -3 அப்படியே இருக்கட்டும் இன்ட்டு dx. இன்டெக்ரல் e பவர் x இன்ட்டு இப்போ இதை x minus 1 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -2. x minus 1 தனியாக -2 தனியாக பிரிச்சுக்கலாமா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் இந்த x minus 1 whole cube தனித்தனியாக எடுத்து எழுதிக்கலாமா? x minus 1 whole cube into dx. இப்போ இங்கே வந்து இந்த x minus 1 கேன்சல் ஆகும். இங்கே whole cube வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா whole squareன்னு கிடைக்கும். ரைட்? அப்போது இன்டெக்ரல் e பவர் x இன்ட்டு 1 divided by x minus 1 whole square minus 2 divided by x minus 1 whole cube
into dx. இப்போ இதில் f of x f dash of x இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். f of x is equal to 1 divided by 1 minus x square. சாரி 1 divided by x minus 1 whole square. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது வந்து x minus 1 whole power minus 2ன்னு எழுதிக்கலாம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது minus 2 into x minus 1 whole power minus 3ன்னு வரும். இதை minus 2 divided by x minus 1 whole cubeன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ இது f of x, இது f dash of x. அப்போ இதை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு e power x into 1 divided by x minus 1 whole square plus c. So the answer. Okay, thank you.